இனிமே வாழை மரத்தை குப்பையா நினைக்காதீங்க. உங்க மண்ணுக்கு ஒரு சூப்பர் டோனிக். பனானா வேஸ்ட் கோல்ட் மைன். வணக்கம் மக்களே, உங்கள் மண்வாசனைக்கு மறுபடியும் வந்தாச்சு. ஒரு நிமிஷம் உங்க வீட்டை சுத்தி பாருங்க. கண்டிப்பா ஒரு வாழை மரமாவது இல்லாம இருக்காது இல்லையா? வாழை நம்ம கலாச்சாரத்துல சமையல்ல ஏன் நம்ம அன்றாட வாழ்க்கையில அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாழை வாழையடி வாழையா வளரும்னு. ஆனா அறுவடை முடிஞ்சதும் என்ன பண்றோம்? அந்த தாய் மரத்தை வெட்டி போட்டுட்டு வேலை முடிஞ்சதுன்னு போயிடுறோம். நம்ம வாழை விவசாயி கொடுத்த சூப்பர் டிப்ஸ்ல இருந்தும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன தெரியுமா? வாழை கழிவுகள் வெறும் கழிவு இல்லைங்க, அது நம்ம மண்ணுக்கு கிடைக்கிற தங்க புதையல். இந்த வீடியோவில் அந்த வாழை மரத்தை வெட்டுறதுல இருந்து அதை எப்படி நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் சூப்பர் உரமா, திரவ உரமா, ஏன் பூச்சி விரட்டியா மாத்தலாம்னு ஒரு விரிவான பயணத்தை பார்க்க போறோம். வாங்க ஒரு கை மண்வாசனைக்குள்ள போலாம். அறுவடைக்கு பின் எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகள். த பிக் டிசிஷன்ஸ். வாழையை உரமாக்குதல் A to Z. சரிங்க, வாழைத்தார் அறுவடை முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் 1, மரத்தை அப்படியே மக்க விடுறது. ஸ்லோ கம்போஸ்டிங் மைனஸ் சில்லறையா செலவு. நீங்க நிறைய பெரிய தோப்புகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மரத்தை வெட்டி அங்கேயே துண்டுகளா போட்டுடுவாங்க. இதுக்கு பேரு மூடாக்கு முறை, மல்ச்சிங். சத்துக்கள் தப்பி போகாது, மரத்துல இருக்கிற நீர்ச்சத்து, தாதுக்கள் எல்லாமே அந்த இடத்திலேயே இருக்கும். சூரிய வெளிச்சத்தால ஈரம் காயாது. இந்த மூடாக்குக்கு கீழே பூமி எப்பவும் குளிர்ச்சியா இருக்கும். மண்புழுக்களின் சரணாலயம். குளிர்ச்சியா ஈரமா இருக்கும்போது என்ன ஆகும்? மண்ணோட நண்பர்கள் மண்புழுக்கள் ஆயிரக்கணக்கில் அங்க வந்து டென்ட் போடும். அதுங்க சாப்பிட்டு வெளியேற்றுற கழிவுதான் நமக்கு தேவையான வீரியமான உரம். மக்கு போடும் முறை. மரத்தை எவ்வளவு சின்ன துண்டுகளா வெட்ட முடியுமோ அவ்வளவு சின்னதா வெட்டி போடுங்க. அப்பதான் சீக்கிரம் மக்கி போகும். பொறுமையா இருந்தா அந்த வாழை மரம் அப்படியே மக்கி மண்ணுக்குள்ள போயிடும். வேகமா உரமா மாற்றுவது. ஃபாஸ்ட் கம்போஸ்டிங். மொத்தமா பலன். நீங்க நம்ம வீட்டு தோட்டம் குட்டியா இருக்கும், அங்கேயே மொத்த மரத்தையும் போட்டு வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? வாழைத்தண்டை தனியா பிரித்தல். தண்டோட உள்பகுதியை தனியா எடுத்துக்கோங்க. அதுல இருக்கிற சாற்றை நாம திரவ உரமா பயன்படுத்தலாம். மீதி இருக்கிற வாழை நாரையும் வெளியுறை பகுதியையும் உரமாக்க பயன்படுத்தலாம். குழியில் இடுதல். பிட் கம்போஸ்டிங். தோட்டத்துல ஒரு ஓரமா ஒரு குழி தோண்டுங்க. வெட்டின எல்லா வாழைக் கழிவுகளையும் அந்த குழியில போடுங்க. இதுல மாட்டுச்சாணம் இல்லைன்னா ஆட்டுச்சாணம் ஒரு பங்கு, மண்ணு ஒரு பங்குன்னு கலந்து போட்டு தண்ணி தெளிச்சு விடுங்க. வீரியப்படுத்த ஒரு ஐடியா. இந்த உரக்குவியல்ல 1 கிலோ வெல்லத்தை ஒரு பக்கெட் தண்ணியில கரைச்சு ஊத்துங்க. வெல்லம் எதுக்கு தெரியுமா? உள்ள இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு இதுதான் சாப்பாடு. இது போட்டா உரம் மக்கிற வேகம் டபுள் ஸ்பீட் ஆகிடும். மக்கும் தொழில்நுட்பம். உரம் தயாரிக்கும்போது எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்பு இதுதான். நாம கஷ்டப்பட்டு போடுற ஆட்டுச்சாணம், மாட்டுச்சாணம், நம்ம வாழைக்கழிவுகள், இது எதுவுமே நேரடியா சூரிய வெளிச்சத்துல இருக்கவே கூடாது. காரணம் என்ன? சமையல் பண்ணும்போது எப்படி மூடி வச்சு சமைக்கிறோமோ அப்போதான் சத்துக்கள் ஆவியாகாம இருக்குமோ அதே மாதிரிதான் உரம் மக்கும் போதும். சூரிய வெளிச்சத்துல, வெப்பத்துல உரத்துல இருக்கிற முக்கியமான தழைச்சத்தும் நைட்ரோஜன், ஈசல்களும் ஆவியாகி போயிடும். மண்ணுக்கு போக வேண்டிய சத்து வானத்துக்கு போயிடும். மண்வாசனை டிப்ஸ். உங்க உரக்குவியலை தென்னங்கீற்று, காய்ஞ்ச பனை ஓலை இல்லனா பழைய சாக்கு, இதுல ஏதாவது ஒன்ன வச்சு நல்லா மூடி வைங்க. அப்போதான் உள்ள ஈரப்பதம் இருக்கும். முதல் 1 மாசம் வரைக்கும் குறிப்பிட்ட இடைவெளியில் அந்த குவியலை நல்லா திருப்பி போட்டு கிளறிவிடுங்க. அப்போதான் அடியில் இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் சமமா மக்கி உரம் கெட்டு போகாம சீக்கிரம் தயாராகும். காற்றோட்டம் கிடைப்பது முக்கியம். வாழைத்தண்டு சாற்றை வடிகட்டுதல் மற்றும் செடிகளுக்கு ஊற்றுதல். இப்போ நம்ம வாழைத்தண்டோட உள்ளே இருக்கிற பகுதியை பத்தி பேசுவோம். இதுல தான் சூப்பர் சத்துக்கள் இருக்கு. வாழைத்தண்டு சாறு எடுப்பது. வாழைத்தண்டோட நடுப்பகுதியை சின்ன மிக்சியில போட்டு அரைச்சி ஒரு துணியில வடிகட்டுங்க. இல்லனா நாட்டுச்செக்கில் கூட இதை ஆட்டுவாங்க. நமக்கு ஒரு சாறு கிடைக்கும். பொட்டாஷ் அதிகம். இந்த சாறுல பொட்டாசியம், பொட்டாஷ் சத்து அதிகமா இருக்கும். பொட்டாஷ் எதுக்கு நல்லதுன்னா, செடிகளோட தண்டு பகுதி ஸ்ட்ராங்கா இருக்க, பூக்கள் நிறைய பூக்க, காய்கள் பெருசா திரண்டு வர இந்த சத்து ரொம்ப முக்கியம். பயன்படுத்தும் முறை. இதை அப்படியே செடிகளுக்கு ஊத்தக்கூடாது.
1 பங்கு சாருக்கு 10 பங்கு தண்ணீர் கலந்து நல்லா நீர்க்கச் செஞ்சு செடிகளோட வேர் பகுதியில ஊத்தலாம். இல்லன்னா மாலையில இலையின் மேல தெளிக்கலாம். இது ஒரு சூப்பர் பூஸ்டர். செடிகள் சட்டுன்னு சுறுசுறுப்பாயிடும். சிறப்பு டிப்ஸ். இந்த சாரோட கொஞ்சம் புளிச்ச மோரை கலந்து தெளிச்சா இலைகள்ல வர்ற ஃபங்கஸ் நோய்களும் கட்டுப்படும். நீங்க கடைசியா வாழைக்கழிவுல நம்ம பார்க்க போற விஷயம் ஒரு சூப்பர் பூச்சி விரட்டி. வாழைக்கட்டை கசாயம். வாழை மரத்தோட அடிப்பகுதியை வெட்டினதுக்கு அப்புறம் இருக்கிற கட்டை நல்லா நசுக்கி அந்த சாற்றை எடுத்துக்கோங்க. இதோட ஒரு கைப்பிடி வேப்பிலை, ஒரு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. மக்களே, உங்க வாழை மரத்தோட மகத்துவத்தை பத்தி பேசியிருக்கோம். இனிமே நீங்க உங்க வாழை மரத்தை பார்க்கும்போது ஒரு குப்பையா நினைக்க மாட்டீங்க. அது உங்க மண்ணுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். நினைவுபடுத்துகிறேன். 1. வாழைக்கழிவை உரமாக்குவது மண்ணுக்கு குளிர்ச்சி. 2. மூடி வைப்பது சத்துக்கள் ஆவியாகாமல் இருக்க. 3. திரவ உரம் உடனடி பலன் கொடுக்க. நீங்க இந்த டிப்ஸை பயன்படுத்தி பார்த்துட்டு உங்க வாழை மர கம்போஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மண்வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. அப்பதான் நம்ம மண்வாசனை டிப்ஸ் மிஸ் ஆகாம உங்களை வந்து சேரும். அடுத்த மண்வாசனை வீடியோவில் வேற ஒரு சூப்பர் டிப்ஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.